இது வரைக்கும் DELUXE ரங்கோலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நம்ம போட்ட ப்ரீவியஸ் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐ பட்டன்லேயும் இருக்கும். அதை பார்க்காதவங்க ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சுட சுட பீச் சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சுவையான மற்றும் ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ். ஓகே, இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: மூக்கல்ல 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இது ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வைக்க போகிறோம். மூக்கல்ல ஊற வச்சு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இதை வேக வைக்க போகிறோம். இப்போ குக்கரில் ஊற வச்ச மூக்கல்லையே போட்டுடலாம். இப்போது தண்ணி ஊற்றிடலாம். மூக்கல்ல மேலே வரைக்கும் இப்போ தண்ணி ஃபில் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இப்போது ரப்பரும் விசிலும் போட்டு 3லேருந்து 4 விசில் விட போகிறோம். 4 விசில் வந்துடுச்சு. இப்போ விசில் அடங்கினதும் நம்ம மூக்கல்ல எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுருக்கோம். பாருங்கள், மூக்கல்ல நல்லா வெந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இப்போ சுண்டல் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இஞ்சி பூண்டு விழுது, உப்பு தேவைக்கேற்ப, தேங்காய் துருவல் 1/2 மூடி, 2 வெங்காயம் குட்டி குட்டிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் 2, கறிவேப்பிலை, கொத்தமல்லி. நெக்ஸ்ட் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுடலாம். கடுகு போட்டேன். பாருங்கள், கடுகு பொரியுது. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை போட்டு வதக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்கலாம். உப்பு, தேங்காய் துருவல் இதையும் போட்டு நல்லா வதக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இப்போது 4 விசில் விட்டு எடுத்த மூக்கல்லையும் போட்டு நல்லா வதக்கலாம். ஸ்டவ்வை மீடியமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கலாம். மூக்கல்லையில் ப்ரோட்டீன் சத்து இருக்குது. அதனால் இதை வந்து வாரத்துக்கு ஒரு தடவையாவது ட்ரை பண்ணுங்கள். இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ லாஸ்ட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட பீச் சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நான் சர்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், DELUXE ரங்கோலி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ ஸ்க்ரீனில் வர்றது நம்ம ப்ரீவியஸாக போட்ட வீடியோ. இந்த வீடியோவை பார்க்காதவங்க வீடியோவை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.